ராமராமா புதன்கிழமை 4ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 20ஆம் தேதி பிரதம திதி மாலை 5 மணி 13 நிமிடம் வரை, பின்பு த்விதீய திதி பூர்வ பல்குனி நட்சத்திரம் காலை 7 மணி 56 நிமிடம் வரை, பின்பு உத்தர நட்சத்திரம் திருதி யோகா கௌலவ கரணம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வீடுகளிலும் கோவில்களிலும் விளக்கேற்றுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன? விளக்கேற்றுவது அப்படிங்கிறது நமது பாரத கலாச்சாரம். இந்த தீபஜ்யோதிர் நமோ நமஹா அப்படின்னு ரொம்ப பிரசித்தமாக சொல்லானது நம்ம பாரதத்துல கேட்டுன்னு இருக்கு. இந்த சமயத்துல இந்த தீபகா அப்படிங்கிறது இருளை போக்கடிக்கக்கூடியதான ஒரு பதார்த்தமாக இருக்கு. அக்னி ஜுவாலை, இருள் நமது அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது அது. மற்றும் பிரகாசத்தை கொடுக்கறது. அஜ்ஞானத்தை எப்படி போக்கடிக்க முடியும்? பிரகாசத்தை கொடுப்பதன் மூலமாக தான் அஜ்ஞானத்தை போக்கடிக்க முடியும், இருளை போக்கடிக்க முடியும். இருளை போக்கடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. பிரகாசத்தை ஏற்படுத்தினாதான் இருள் விலகும். அப்ப பல பேருக்கு, பல பிராணிகளுக்கு பிரகாசத்தை காண்பித்து அவைகளுக்கு இது மார்க்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த விளக்கு அப்படிங்கிறது. அதனுடைய அந்த ஜுவாலை ஒளி இருக்கே, அது அது கோவில்கள்ல ஏத்துறதுனாலையும், நமது இல்லங்களில் சுவாமி ரூம்ல மற்றும் வெளிப்புறம் துளசி செடி பக்கத்துல இப்படியெல்லாம் விளக்கேத்துறதுனால பெரிய புண்ணியம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு ஆகாஷ தீபகான்னு பேரு. வெளியில வச்சு நாம் விளக்கேத்துறது, கோவில்ல போய் விளக்கேத்துறது இப்படிலாம். இதுல நல்லெண்ணெய்னால விளக்கேத்தினா ஒரு பலன், நெய்னால விளக்கேத்தினா ஒரு பலன், இவ்வாறெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. நல்லெண்ணெய்னால விளக்கேத்தினா வியாதி எல்லாம் போகும், நெய்னால விளக்கேத்தினா ஆயுஸ் விருத்தி ஆகும், நல்ல அறிவானது ஏற்படும் என்றெல்லாம் சாஸ்திரம் பலனை சொல்றது. இவ்வாறு விளக்கேத்துவது நமது பாபங்களை போக்கடிக்கும் அப்படிங்கிறதுல சம்சயமே இல்லை. ராமராம்.